பல்வேறு திட்டங்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அதனால வந்து நிதி சுமை அதிகமாகுது, கடன் ஆகுது. ஒவ்வொரு மாநிலத்தோட அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 5 லட்சம் கோடியும் இப்ப 10 லட்சம் 13 லட்சம் கோடியும் போயிருந்தா சொல்றாங்க வெள்ளை அறிக்கையில. இன்னும் கூடுதலா போக போக நாட்கள் ஆண்டுகள் ஆகும், இன்னும் கூடுதலா நிதி ஆகும். ஒரு நிமிஷம், ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு சொத்துனா என்னங்க, ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக, இதெல்லாம் பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வழங்கும். இல்ல அதை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, பிள்ளைங்க வரக்கு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட தாக்கம், நல்ல தாக்கம், கெட்ட தாக்கம், நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறேன், கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அது பண்ணுங்க. அதனாலதான் மோடி ஐயா பாருங்க, ரோட கட்டுங்க, போர்ட்டை கட்டுங்க, ஏர்போர்ட்டை கட்டுங்க, மக்கள் வரட்டும், இல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படின்னு பண்ணுங்க. சொத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீ அதை பண்ணாம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இன்னைக்கு மக்கள் கையில பணத்தை கொடுத்துடுறேன், இவங்களுக்கு உயர்வை கொடுத்துடுறேன், அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துறேன், இன்னும் 1000 பேர், இதை மாத்திரம் பண்ணிருப்பாங்க. ஆனா இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இதையும் பண்ணுங்க. உங்களுக்கு வசதி இருக்கும்போது பண்ணுங்க. வசதி குறைச்சலா இருக்கும்போது வாங்குற கடனை நல்ல சொத்து அமைப்பதற்கு செலவழிக்கணும். தப்பு. ஒரு மாநிலம் எவ்வளவு கடன் வாங்கலாம் மேடம்?